வாழ்த்துரை வழங்க பாவலர் திரு அருள்மதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணத்தில் நிற்கிறேன். ஒரு மனசு முழுக்க மகிழ்ச்சி அப்படி வழிஞ்சு அதிலிருந்து தமிழ் எடுத்து பேசணும் போல் அந்த ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் இருக்கிறேன். என்னை இங்கே ஆற்றுப்படுத்தல் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தில் மிக இன்றியமையாத ஒரு பண்பியல் அழகு, புலவர்களுடைய பண்பியல் அழகு. 2 புலவருக்கு ஒரு காவல் நிலையம் வேணும்னு சொன்ன ஐயா இருக்காங்க. ஆனால் நான் போய் இதெல்லாம் பெற்றுட்டு வந்தேன்ப்பா, நீ போய் பெற்றுட்டு வா, அவன் எப்படி உன்னை வரவேற்பான் தெரியுமா, எப்படி உன்னோட அவன் பழகுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்தல்ங்கிற ஒரு இலக்கிய வடிவமே நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்படி என்ன இங்கே மகா கணபதி அப்படிங்கிற ஒரு மகா மனசுக்குரிய ஒரு மனிதரோடு என்னை கைகோர்க்க வைத்து, மனசையும் கோர்க்க வைத்து, உயிரையும் கோர்க்க வைத்த உயரிய மனிதர் தான் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள். ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர். அவர் பிறந்த ஊரை தெற்கு, அவர் தென்புலத்தார். அவங்க பூர்வீகம் நாகர்கோயில் பக்கம். அப்புறம் அவர் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறது தென்காசி பக்கம். அதுவும் மேலகரங்கிற ஊர் திரிகூட ராசப்ப கவிராயர் அவங்க வீடு அங்கே தான் இருக்குது. நான் குற்றாலம் கோயிலில் தான் என்னுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை படிப்புக்கு நான் எடுத்துக்கிட்டேன். 1 மாதம் அந்த கோயில்லையே தங்கியிருந்த பிள்ளை நான். அப்போ மேலகரத்துக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற அந்த திரிகூட ராசப்ப கவிராயர் அந்த வீட்டுக்கு போய் அங்கே ஒவ்வொரு அறையாக நான் பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு 100கணக்கான ஓலைச்சுவடிகள் பம்பரம் விடுவதற்காக அந்த வீட்டு குழந்தைகளால் அந்த நூல்கள் எல்லாம் கடற்றப்பட்டு இறைந்து கிடந்த இன்னும் அச்சிக்கு வராத ஓலைச்சுவடிகள். ஊவியசா எவ்வளவு பாடுபட்டு இருப்பார் என்று அன்று தான் உணர்ந்தேன். நான் உடனே அங்கே இருக்கிற அந்த மேலகரத்தில் இருக்கிற அந்த ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா இதையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறையில் தமிழ்நாடு அரசுக்கு ஒப்படைக்கலாமா அப்படின்னு கேட்டபோது அவங்க மனம் மகிழ்ந்து எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாங்க. ஒரு 2 சாக்கு மூட்டை நிறைய அந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு எங்களுடைய தொல்பொருள் ஆய்வுத்துறை அந்த படிப்பகத்தில் தலைவராக இருந்த ஐயா நாகசாமி அவர்களிடம் ஒப்படைத்தேன். அப்படி அந்த மேலகரம் தமிழ் பூத்து கிடக்கின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஊர் அது. அங்கிருந்த ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் இந்த மகா கணபதிக்கு என்னை அறிமுகப்படுத்தியது இங்கே நிற்க வைத்திருக்கிறது. இதனுடைய வேர்களாக இருப்பவர்கள் வங்கியின் அந்த தாய்மைக்கு உரியவர்கள் தான். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, இந்த அடித்தளத்தில் தான் அவர்களுடைய கை நமக்கு நீளும் அல்லது மடங்கும். ஆனால் மகா கணபதி அது நீண்டு கொண்டே இருக்கிறது. அதனால்தான் காஞ்சிபுரத்தில் உயர்ந்த அந்த இடம் இன்றைக்கு சென்னையிலும் உயர்ந்திருக்கிறது. 4வது மாடியில் பசியாறுகிற அந்த வள்ளலாரின் அந்த மனப்பக்குவத்தை அதில் நான் உணர்ந்தேன். அவ்வளவு நவீனமாக அந்த கிட்டத்தட்ட அப்படியே எடுத்துக்கிட்டு அந்த அறைக்குள்ளே தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. மாலை வேளைகளிலோ இரவுகளிலோ நிலா வெளிச்சம் பார்த்தபடி அந்த 2 பக்கமும் இருக்கிற அந்த கூரை சுவர் வேயாத அந்த மாடங்களில், அதை நிலா மாடம்னு தான் சொன்னோம், அங்கே உட்காந்தும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அறையை அழைச்சிட்டு போனது டயானா. அவங்க அழைச்சிட்டு போய் ஒவ்வொன்றையும் அவங்க காட்டும் பொழுது அதை நாங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு இதில் அந்த கட்டில் மெத்தைக்கு கீழே ஒரு விளக்கு எரியும். அது அந்த விளக்கை எரிய வச்சு எங்களுக்கு காட்டணுங்கிற அந்த ஐயாவுக்கு எனக்கு அம்மாவுக்கெல்லாம் அந்த காட்டணுன்னு அவங்க துடித்த அந்த துடிப்புக்குள்ளேயே எங்களுக்கே இவ்வளவு காட்டுறாங்களே, இங்கே தங்குறவங்களுக்கு அவங்க எவ்வளோ தாய்மையோடு இருப்பார்கள். அந்த உணர்வை நான் அதில் உணர்ந்தேன். ஒரு செயல்பாடு என்பது ஆண்கள் அதை செய்யலாம், ஆனால் அது ஒரு பெண்கள் இவ்வளவு நுட்பமான கவனிப்புகளை வைத்து கொண்டிருந்தால்தான் அது நிறைவேறும். உலகத்திலே சொல்கிறேன், இந்த பெண்களால் தான் உலகமே நடக்குது, நகருது. அதை இவருடைய ஒரு சொல்லாடல் என்னை ரொம்ப வியக்க வச்சது. அந்த இது என்னென்னா, அழிவதில்லை பிறந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார். அந்த பிறந்து கொண்டே இருப்போம் என்பதிலும் தாய்மை தான் இருக்கிறது. ஆனால் பெண்கள் மட்டுமே பெற்றெடுக்கிறீர்கள் என்று நம்பாதீர்கள், ஆண் தாய்களும் பெற்றெடுக்கிறார்கள். அதில் ஒரு ஆண் தாயாகத்தான் பெற்றெடுக்கிற தாயாக அவரை நான் கணபதியை பார்க்கிறேன்.
சும்மா சாதாரண மனசுக்கு இதெல்லாம் நிகழாது. அப்படியே அவர் பெற்றெடுத்திருக்கிறார் ஒரு மகன். நான் ஒரு சில மணித்துளிகள் தான் அவரிடம் பேசி பழகி பார்த்தேன். இங்கே வந்து அவங்க இந்த ஒலி வாங்கிய பிடிக்கும் பொழுது ஒரு அச்சம் இல்லை. நான் ஒரு சொல்லை எடுத்து கொடுக்குறேன், அந்த ஆள் பெரிய ஆள், அதை எடுத்து சொல்லலாம், அதுவும் இல்லை. நான் சிந்திப்பேன், நான் சிந்தித்த ஒரு சொல்லை உருவாக்குவேன், அதைத்தான் நான் பேசுவேன் என்று சொல்லுகிற உன்னுடைய தன்னம்பிக்கை தான் இந்த மகா கணபதி தாண்டி, டயானாவை தாண்டி, நீ இந்த நிறுவனங்கள், இது 2 நிறுவனங்களாக இப்போது இருக்கலாம். ஆனால் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன், நீ அமெரிக்காவுக்கு வா, டெக்சாஸ் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது, 25,000 தமிழ் குடும்பங்கள் அங்கே இருக்கின்றன, 50-60,000 தெலுங்கு குடும்பங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கும் இத்தகைய விடுதிகள் தேவைப்படும். நாளை நீ டேலஸில் வந்து இதை போன்ற ஒரு நிறுவனத்தை நீ நிறுவம்மா என்று சொன்னேன். நான் சொன்னால் அது நிறைவேறும். சும்மா சாதாரணமாக சொல்லலை. ஒரு முத்துக்குமார் என்ற பச்சையப்பன் கல்லூரி பிள்ளையை நீ சிறந்த பாடலாசிரியனாக வருவாய் என்று வளர்த்தெடுத்தேன், பார்த்தேன். பாலா என்ற ஒரு தம்பியை பாலு மகேந்திரரிடம் சேர்த்து நீ நாளை இயக்குனர் வரலாற்றில் சிறக்க வருவாய் என்று சொன்னேன், வந்திருக்கிறான். அதை போலவே நாளை கவிதை வரலாற்றில் அழுந்த சுவடுபதிக்க இருக்கும் என் நண்பன் வைரமுத்து என்று எழுதினேன். இன்றைக்கு அவன் ஒளி சூடி வாழ்கிறான். எல்லாரையுமே நான் வந்து எனக்கு மேலே தான் வளர்த்து பார்த்துருக்குறேன். அந்த வாழ்க்கை தான் ஒரு தாய்க்கு, ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கும் கூட அதே மனோபக்கம் தான் இருக்கணும். இந்த ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையிலே மறக்கக்கூடியது, இந்த இடத்துல சொல்லணும். அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் யாராவது ஒருத்தவங்க தான் நம்ம வந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்ததுக்கு காரணமாக இருக்கலாம். அது மகா கணபதிக்கும் ஒரு ஆசிரியர் அப்படி அமைந்திருக்கலாம். கண்ணுக்கு தெரியாத அந்த ஆசிரியர்களுக்கும் நான் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய சொற்பொழிவில் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி ஐயாவுக்கு ஏன்னா அந்த ஐயா பேசும்போது கலகலன்னு சிரிக்க வைப்பார், ஆனால் பொலன்னு கண்ணீர் சிந்திக்கவும் வைப்பார். ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை என்ன என்று கேட்கின்ற போது சொல்வார்கள், பார்க்கின்ற போது கேட்கின்ற போது சிரிக்க வேண்டும், சிந்திக்க போது அழ வேண்டும். சார்லி சாப்ளின் என்ற ஒரு மிகச்சிறந்த நடிகர், அதை போல் கலைவாணர் என்ற அந்த பார்க்கிற போது நம்ம சிரிச்சிரும், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற சமூக வலிகளை சிந்திக்கின்ற போது நம்மை தூங்க விட மாட்டார்கள். அத்தகைய ஒரு மிகச்சிறந்த தமிழ் பண்பாட்டின் அடிநிலையை உள் வேர்களில் நீந்தி நீந்தி கொண்டு வந்து கொடுக்கின்ற அந்த பூக்கள் தான் அவருடைய தமிழ். அதான் அவருடைய உரையையும் கேட்க நான் தயாராக இருக்கிறேன். சில கருத்துக்களை மட்டும், ஒரு இனமோ அல்லது ஒரு மனித வட்டாரமோ சிறப்பாக வாழ்கிறது என்பதை எங்கிருந்து புரிந்து கொள்ளலாம் என்றால், அவர்கள் குழந்தைகளை எப்படி மதிக்கிறார்கள், முதியவர்களை எப்படி மதிக்கிறார்கள். இந்த 2 இதில் பண்பாட்டு செழுமையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா அந்த சமூகம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். தமிழ் சமூகத்தில் நான் சங்க இலக்கியத்தில் இப்போ அதிகமாக ஆழம் போய் நான் அதுக்குள்ளே ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் நான் பார்த்துட்டு வரேன். அதில் பார்க்கும்போது எனக்கு அந்த குழந்தைகளை பற்றி அவர்களுடைய கவனம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்க கிண்ணத்தில் பால், இந்த கையில் பெரம்பு, பணக்கார வீட்டு பிள்ளை அது. அம்மா பால் குடிமா, பால் குடி, இல்லை வேணாம்மா எனக்கு பசிக்கலம்மான்னு அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கு. இவ தங்க கிண்ணத்தில் இருக்கிற பால் சிதறாமல் அந்த பெரம்பை வந்து பயமுறுத்தி காட்டிக்கிட்டே ஓட்டுறா அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை. அப்படி ஓடும் பொழுது அந்த பெரம்பு இருக்கு இல்லையா, அந்த பெரம்பால் தவறியும் குழந்தைய அடிச்சிடலாம்ல. அந்த தவறி அடிச்சுட்டா கூட, தன் குழந்தை மேலே பட்டுட்டா கூட அதுக்கு வலிக்கக்கூடாதுன்னு தான் தலையில் சூட வேண்டிய 4 முட பூச்சரத்தை அந்த பெரம்பில் சுற்றி அந்த பூச்சரம் சூடிய அந்த பெரம்பால் விரட்டி கொண்டு இந்த தங்க கிண்ணத்திலிருந்து அவள் பாலை கொடுக்க முயற்சி செய்கிறாள் என்ற காட்சி. ஆனால் அந்த கவிதையவும் சொல்லிடணும், ஏன்னா இந்த காட்சி தான் நான் உங்களுக்கு சொல்லணும். ஆனால் அதற்கு மீறி எப்படி வாழ்ந்திருக்காங்க அன்றைய பெண்கள்ங்கிறதுக்கு அந்த செய்யுள் சொல்லுது. அப்படி வாழ்ந்த ஒரு பிள்ளை தங்க கிண்ணத்தில் பால் கொடுக்க பசி இல்லைன்னு சொன்ன குழந்தை இன்றைக்கி வந்து அப்பா வர்றார். அப்பா அம்மா சமைச்ச அந்த அறுசுவை உணவா அல்லது மீன் கரியான உணவா, மிகச்சிறப்பான உணவுகளை அம்மா சமைச்சு கொண்டு வந்திருக்கா. 2 தூக்கு சட்டியை கொண்டு வந்து திண்ணையில் வைக்கிறார் அப்பா. வந்து பார்க்குற மக, அப்பா வாங்க வாங்க என்று வரவேற்றவள் அந்த தூக்குச்சட்டிகளை பார்த்தவுடன் மகிழ்ச்சி அடையலை.
என்னென்னா, அந்த குடும்பம் இப்போ நொடிஞ்சு போயிருக்கு. அந்த பிறந்த வீடு செல்வமாகவே இருக்குது, ஆனால் புகுந்த வீடு கொஞ்சம் நொடிஞ்சிருக்கு. இது என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அம்மா தான் உனக்காக கொடுத்துட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு. அப்போ அப்பாவுடைய நெத்தி அந்த வேர்வை, அவன் நடந்து தானே வந்திருப்பான் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்படி தொடச்சிட்டு, அப்பா உங்கள் குடும்பத்தில் நான் பொண்ணாக விளந்த வரலைக்கும் தங்க கிண்ணத்தில் பால் கொடுத்தீங்க, அவ்வளவு சோறு ஊட்டி அவ்வளோ அழகு பார்த்தீங்க, இப்போ என் குடும்பம், நான் வாழ வந்த குடும்பம் நொடிஞ்சு போயிருக்குன்னு தானே எப்பா அம்மா வந்து இவ்வளோ செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இல்லைப்பா, அங்கே திருமணம் முடிகிற வரலைக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை, இப்போ நான் புகுந்த வீட்டு பிள்ளை, இந்த வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தான் நாங்கள் வாழணுமே தவிர, இதை இன்றைக்கி கொண்டாந்து கொடுப்பீங்கப்பா, ஆனால் தினமும் கொண்டாந்து கொடுப்பீங்களா? இல்லைப்பா, இங்கே நாங்கள் எவ்வளவு பட்டினி கிடந்தாலும் அது என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய கணவன் இந்த வாழ்க்கையோடு தான் நான் இணைய முடியுமே தவிர, அன்னைக்கு வாழ்ந்த அந்த வாழ்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கப்பா என்று திருப்பி அனுப்பிய பெண் 3000 ஆண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு பெண். தங்க கிண்ணம் சொன்னல, திருமணத்திற்கு முன்னால் கணவனும் மனைவியுமாக வாழ்வதற்கான கட்டில் நெடுங்கால் கட்டில்ங்கிறோம். இப்போ நாங்கள் இங்கேயும் பார்த்தோம் கட்டில், அவ்வளோ அழகாக. நீங்கள் அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த மெத்தையிலையும் உட்காந்து பார்த்தோம் ஐயாவும் நானும், அவ்வளோ அழகாக. அது உள் வாங்கலை, ஏன்னா அதில் முதியோர்கள் வந்து படுக்கலாம். அந்த படுக்கும்போது அவங்க முதுகுக்குள்ளே அந்த பள்ளம் மேடு அது வந்ததுன்னா அந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு ஒத்துழையாமை ஒன்று நடக்கும். அதை இல்லாமல் அதை பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ நுட்பமாக அதை தேடி தேடி, அது மகா கணபதியா அல்லது பாப்பாவா அல்லது டயானாவா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா, நெடுங்கால் கட்டியில் கணவனும் மனைவியுமா புரளலாம், விழுந்தால் கூட அந்த வலியும் கூட இனிக்கக்கூடிய பருவம் அந்த இல்லற பருவம். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை எடுத்து என்ன செய்வாங்க, நடுவில் போட்டுட்டு கணவன் இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் படுத்துக்கிட்டு குழந்தையை பாதுகாத்துக்கிட்டு அப்படி வாழணும். அந்த சூழ்நிலையிலும் கூட குழந்தை தவறி விழுந்தால் அடிபட்டுடும்ல. அதுக்காக குறுந்தொகையில் சொல்கிறான், அந்த சொல்லாடலை பாருங்கள், குறுங்கால் கட்டில்ங்கிறான். அந்த குழந்தைகள் விழுந்து விடாமல் பாதுகாக்கணும், அப்படி விழுந்து விட்டாலும் கூட அடிபடாமல் பாதுகாக்கணும். அதுக்குள்ளே ஒரு வீடு கட்டும் பொழுது அதுக்குள்ளே அந்த கட்டிலை கூட அந்த பருவத்துக்கு தகுந்தபடி மாற்றுகிற பண்பாட்டு செழுமை, அந்த குழந்தைகளை பாதுகாக்கிற தன்மை தமிழனுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளவு செழுமையாகிறது. அப்படித்தான் நீங்கள் அம்மிக்கல்ங்கிறோம், இங்கெல்லாம் நவீனமாக இருக்கு. இல்லை, நீங்கள் கொஞ்சம் சட்டினிலாம் வந்து கொஞ்சம் அம்மிலே போட்டு கூட அரைச்சி கொடுக்கலாம். இல்லை, அவங்களே செய்ய சொல்லலாம், முதியோர்களே செய்ய சொல்லலாம். அது உடற்பயிற்சி தான். அது இப்போ வந்து ரொம்ப உடற்பயிற்சி தான். நெல் குத்துனாலும் அதில் கிடைச்ச அம்மாக்கள் தான் நம்மளை பெற்றெடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன்னா, அம்மிக்கல்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழனுடைய பண்பாட்டை பாருங்கள், அவனுடைய மென்மையான மொழி எங்கே இருக்குன்னா, கல்லில் கூட மென்மை. நீங்கள் மாமல்லபுரம் போனீங்கன்னா 2 மான் பார்க்கலாம், அந்த அர்ஜுனர் தவிர. அதில் அந்த மானில் இப்படி அது தினவை எடுத்து இப்படி 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 செய்தான் அந்த குழம்பால். எவையா செதுக்க முடியும்? ஒரு மானுடைய கல்லில் செதுக்கியிருக்கான். நமக்கு அப்படியே மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு யானை, அப்பா யானை அம்மா யானை, அந்த 2 பேருக்கு நடுவில் சின்ன சின்ன குழந்தைகள். அந்த குதூகலத்தை எப்படி எந்த உலகத்தினுடைய எந்த சிற்பத்தையும் நீங்கள் இந்த மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்களை நீங்கள் கொண்டு வர முடியாது. அவ்வளவு அழகான அந்த மனசு, கல்லில் கூட கருணையை உருவாக்குகிற கலைஞர்கள் அல்லது நெஞ்சர்கள் அவங்க உள்ள ஒரு இது. அதில் வந்து இங்கே என்ன சொல்கிறேன்னா, அம்மி குழவின்னு சொல்லிட்டோம். ஆனால் அதில் ஒரே ஒரு சொல்லை மட்டும் மாற்றினீங்கன்னா அதுக்குள்ளே கிடைக்கிற பொருள் ஒரு மிகச்சிறந்த பொருள். அம்மா படுத்து கிடக்கிறா, குழந்தை மேலே விளையாடுது, அப்படியே தூக்கிக்கிட்டு அவள் இப்படி இப்படி ஆட்டுறா பாருங்க, என் செல்லமே, என் கண்ணே, என் கண்ணம்மா அப்படின்னு அந்த கொஞ்சும் போது என்ன தாயிடம் குழந்தையிடம் பார்த்தானோ அப்படி அந்த அம்மி என்பது தரையில் கிடப்பது அம்மா, அதன் மீது உருளுகிற அது குழந்தை. அப்போ தயவு செய்து இப்படி சொல்ல மாற்றி பாருங்க, அம்மை குழவி.
இது அம்மா, படுத்திருப்பது அம்மா, அதில் உருள்வது குழவி என்று சொல்லுவதற்கு ஒரு இனத்தினுடைய மொழிக்குள் எவ்வளவு மென்மை அந்த மனசுக்குள் இருந்தால்தான் இந்த சொல் வர முடியும். நீங்கள் இளவேனில்னு சொல்கிறீங்க, அதுக்கு தங்க இலக்கியத்தில் குழவி வேனில்ங்கிறான். நம்ம இளம்னு சொல்கிறத அவன் குழந்தையாக சொல்கிறான், குழவி வேனில்ங்கிறான். அப்புறம் குழவி தீம் நீருங்கிறான். நாம் இளநீர் என்று சொல்லுவதை அவன் குழவி தீம் நீருங்கிறான். அந்த சொல்லாடலுக்குள்ளாக கூட ஒரு குழந்தையினுடைய தன்மையை கொண்டு வந்து சேர்க்கின்ற அந்த அழகு, அது தமிழ் அழகு. சரி, முதியோர்களை எப்படி மதித்தார்கள்? முதல்ல யார் முதியோர் இல்லம் கட்டியது என்று சிந்திக்கின்ற போது காஞ்சிபுரத்தில் ஒரு மிகச்சிறந்த பரந்த மனசுக்கு சொந்தக்காரர் பரந்த இடத்தில் அந்த முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கிறார். இங்கே என்னுடைய மகள் பேசுகிற போது அது என்ன அழகான சொல்லாடல். இந்த இடத்திற்கு எல்லை உண்டு, ஆனால் எங்களுடைய மனசிற்கு எல்லை இல்லை. ஒரு கவித்துவமாக அந்த ஒரு கருத்தை சொல்லும்போது கூட அதற்குள்ளாக இந்த இடத்திற்கு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லும்போது அது பேச்சே கவிதையாகி விடுகிறது. அப்படி விவசாயி 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற விவசாயி தான் ஏர் ஓட்ட போகிறாரு. 2 மாடை கட்டி ஓட்டார். ஒரு விழா ஓட்டிட்டார், 2வது விழா ஓட்டிட்டார். அந்த விழாங்கிறது எப்படின்னா, இந்த இவ்வளோ தூரத்துக்கு அதை ஓட்டி அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த விழா அப்படி தான் ஓட்டுவாங்க. அப்படி 2 விழா ஓட்டுறதுக்குள்ளே அந்த மாடுகள் கீழே விழுந்துடுது. விழுந்த உடனே இப்படி வாலை முறுக்கி பார்ப்பாங்க. அப்புறம் சாட்டு குச்சியால் அதில் ஒரு முள் இருக்கும், அதால் குத்தி பார்ப்பாங்க. ஆனால் இவன் அப்படிலாம் செய்யலை. அப்படியே இந்த வாலை இப்படி எடுத்து இப்படி பார்க்குறான். நான் உனக்காக எவ்வளவோ உழைச்சிட்டேன், இனிமேல் என்னால் உழைக்க முடியாதுயா அப்படின்னு. அதனுடைய வயோதிகம் வந்துடுச்சு, சோர்வு வந்துடுச்சு, இனி உழைக்க முடியாது அப்படிங்கிறபோது தனக்காகவே உழைத்தவன். இளைஞனாக இருந்தபோது, நடு வயது வந்தபோது, இப்போ இந்த முதிய வயது வந்தபோதும் உழைத்து கொடுத்த அந்த மாடுகள், அதை கொண்டு போய் அடிமாட்டுக்கு விற்றுருவான் இன்றைக்கி. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தனக்காக உழைத்த அந்த 2 மாடுகளையும் கொண்டு போய் குளிப்பாட்டி அதுக்கு தேவையான புண்ணாக்கு அது இதெல்லாம் அழகாக ஊட்டி விட்டுட்டு அதை 2ஐயும் ஓட்டிகிட்டு போய் இந்த கரூர் பகுதி, நாமக்கல் பகுதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குரங்காடுன்னு ஒரு குரங்காடு இருக்குது. அது கிழுவையால் உயிர் வேலியை வச்சுருக்கும். உள்ளே ஊகம்புல் அப்படியே விளைஞ்சிருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு 10-12 வெண்வேல் மரங்கள் இருக்கும். அந்த காய்கள் காய்த்து அதில் உதிர்ந்திருக்கும். இப்போ இந்த தனக்காக உழைத்த அந்த 2 பேரையும் தன்னுடைய தோழனாக நினைத்து, நண்பனாக நினைத்து, அந்த 2 மாடுகளையும் கொண்டு போய், என்னுடைய தோழர்களே, என்னுடைய நண்பர்களே, இதுவரை எங்களுக்காக நீங்கள் உழைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த குரங்காட்டில் விட்டுட்டு, நான் கல் தொட்டியில் அந்த தவிடு போட்ட தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கேன், உங்களுக்கு எப்போ தாகம் எடுக்குதோ அதில் குடிச்சிங்க, எப்போ வெண்வேல் மரங்களை சாப்பிட்டு அந்த ஊகம்புல்லை சாப்பிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் ஒரு உழவன். அவன்தான் மாடுகளுக்கு முதலில் முதியோர் இல்லம் கட்டியவன் தமிழன் என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும். மனிதனுக்கு கட்டவில்லை, தனக்கோடு உழைத்த அந்த மாடுகளுக்கு முதியோர் இல்லம் கட்டிய அந்த அழகு தான், அந்த சிந்தனை தான் இன்றைக்கு மகா கணபதி போன்றவர்களுக்கு அந்த அழகு. நான் கூட கொரோனாவில் 9 நாள் பாதிக்கப்பட்டு சேலத்தில் காப்பாற்றப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆணையர் என்னை அழைச்சிட்டு போய் ஒசூரில் ஒரு ரமண ஆசிரமம் என்ற முதியோர் இல்லத்தால் பாதுகாக்கப்பட்டு அங்கிருந்து வந்தவன் தான் இன்றைக்கு உங்கள் முன் உயிரோடு நிற்கிறேன். முதியோர் இல்லங்கள் என்பவை சாதாரணமானவை அல்ல, அது உயிரை நீட்டித்து தருகின்ற ஒரு உயிர்ப்பான காடு. காடு தான் அம்மா, காடு தான் அம்மா, காடு தான் நமக்கு அனைத்தையும் தரும் என்பதற்குத்தான் அந்த நந்தவனம் என்ற சொல்லாடலும். எனக்கு அந்த சொல் வட சொல்லாக இருக்கலாம், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற பொருள் நமக்கு மனித நேயத்தை உருவாக்கி காட்டுகிற நந்தவனம் அந்த நந்தவனம். அதை போலவே குறவை ஆட்டம் ஆடுகிறார்கள். இன்னைக்கு கும்மி அடிக்கும்போது பெண்கள் கும்மி அடிப்பாங்க, அவங்க தலை நிறைய அப்படியே கூட அளவுக்கு இருக்கும். அது நீங்கள் அந்த பொங்கல் அன்னைக்கு, கருநாள் அன்னைக்கு அடிக்கும்போது பார்க்கலாம். அப்படி அடிக்கும்போது என்ன சிதறி கிடக்கும்? பூக்கள் சிதறி கிடக்கும். அப்படி குறவை ஆட்டம் ஆடுகிற போது பூக்கள் சிதறி கிடக்குது. ஒரு வயதான மாடு அதை பார்க்கிறது. நல்ல பசி அந்த எந்த மாட்டுக்கு? அந்த முதியோர் மாட்டுக்கு நல்ல பசி. ஆனால் அப்போ தான் கண்ணு போட்டு பசியோடு இருக்கிற ஒரு தாய் பசு
அது போய் அந்த பூக்களை எல்லாம் சாப்பிடுது. அவங்க ஆடிட்டு போயிட்டாங்க, அவ்வளவு கிடக்கு. இதுவும் போய் ஒரு பக்கம் சாப்பிட்லாம் இல்லை. அவள் இப்போ தான் பிள்ளை பெற்று இப்போ தான் அந்த பசியோடு இருக்கிறா. அவள் சாப்பிட்டு முடிக்கட்டும், அந்த சாப்பிட்டு முடித்த பிறகு மிச்சம் இருந்தால் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்ச ஒரு முதியோருடைய பண்பாட்டையும் நீங்கள் இதுக்குள்ளே உணர வேண்டிய வாழ்க்கையில் இருக்கிறீங்க. சாதாரண சமூகம் அல்ல இது. நான் பாலுமகேந்திராவிடம் வீடு, சந்தியாராகம் என்ற 2 படங்களுக்கு நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அப்போது முதியோர் இல்லங்களில் அந்த படப்பிடிப்பு நடக்கும். அப்போது அந்த முதியோர்களுடைய உளவியலை பார்த்தேன். நான் போய் இப்படி கை கொடுப்பேன், அம்மா எழுந்துறீங்க மாமா, வேண்டாப்பா நானே எழுந்திருப்பேன். இந்த தன்னம்பிக்கையை முதியோர்களிடம்தான் நான் தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்தேன். வேண்டாம் நீ கை கொடுக்காத, நான் எழுந்திருப்பேன். அந்த தன்னம்பிக்கை. அதனால தான் ஒரு மகன் அமெரிக்காவில் இருப்பான், ஒரு மகள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருப்பான். அந்த தன்னம்பிக்கை தாய்கள் தான் முதியோர் இல்லங்களில் நம்மிடம் வருகிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த முதியோர் இல்லங்களில் பாப்பாவோ அல்லது யாரோ இப்போ கைபேசி நமக்குள்ளே இருக்குது, எத்தனை மணி நேரம் வேணாலும் பதிவு செய்து கொண்டு போய் நம்ம மடிக்கணினியில் ஏற்றிக்கலாம். இந்த 80 வயது 70 வயது எங்களை போன்ற ஆட்களிடம் நீங்கள் பேச வைத்து கேட்டால் வாழ்க்கையின் அழகுகளை அவருடைய அனுபவங்களிலிருந்து நாம் சேகரிக்கலாம். பெரிய பெரிய நூலகங்கள் தான் ஒவ்வொரு அம்மாவும் ஒவ்வொரு அப்பாவும் பாட்டியும் பாட்டனும் பெரிய பெரிய நூலகங்கள். இதை போன்ற முதியோர் இல்லங்களில் அவர்களுடைய கதைகளை கேளுங்கள். கேட்டு அதற்குள்ளாக கிடைக்கிற வாழ்வியல் விழுமியங்களை சேகரிக்கின்ற ஒரு ஆவணக்கூடமாகவும் நம்முடைய நந்தவனம் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அந்த தமிழில் மிக முக்கியமான சொல் அறம். இவங்க செய்கிற அந்த நந்தவன செயலெல்லாம் அறத்தின் பார்ப்பட்டது. அடுத்து பகுத்தல். எனக்கு கிடைத்ததை நான் மற்றவர்களுக்கும் பகுத்து கொடுத்து விட்டுத்தான் உண்பேன். அதைத்தான் பாரதி சொன்னான், காக்கை குருவி எங்கள் சாதி என்றான். பாவேந்தன் சொன்னான், உலகம் உண்ண உண் என்றான். உலகத்தில் இருக்கிற உயிர்களெல்லாம் பசியாறி விட்டனவா என்பதை பார்த்து விட்ட பிறகு, எல்லோரும் பசியாறி விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு நீ உன் பசிக்கான சாப்பாட்டை வாய்க்கு கொண்டு போ. உலகம் உண்ண உண் அப்படின்னா. ஒரு ஜப்பானிய ஹைக்கூ கவிஞன் சொன்னான், நான் தான் காலை உணவை உண்பவன், பூக்கள் பார்த்து கொண்டிருக்க. உங்களுக்கு நான் சொன்ன உடனே புரியல. இந்த பூக்கள் இடத்தில் ஒரு குழந்தை என்று போட்டு பாருங்கள். பூக்களை குழந்தைகளாக பார்க்க வேண்டும் என்று அவன் சொல்லி, நான் என்னடா நான் என் வயிற்றுக்கு பசிக்குன்னு சொல்லி சாப்பாடை கொண்டு போகிறேன். எதிரில் அத்தனை பூக்கள் அப்படியே வாயை திறந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு பசியில் அப்படியே தவிச்சிட்ருக்கு. நீ முதல்ல உருட்டுன சோத்தை அந்த பூக்களுக்கு அல்லவா ஊட்டி இருக்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு அல்லவா ஊட்டி இருக்க வேண்டும், அதன் பிறகல்லவா நீ உனக்கு உண்டு இருக்க வேண்டும். என்னடா மனுஷன் அப்படின்னு தன்னைத்தானே சொல்வதைப் போல ஒரு ஜப்பானிய கவிஞன், நான் தான் காலை உணவை உண்பவன், பூக்கள் பார்த்து கொண்டிருக்க. அந்த பகுத்தல். அமிழ்தமே கிடைத்தாலும் தனித்து உண்ணமாட்டோம் என்று சொன்ன சங்க இலக்கிய புலவர்கள். அதை விட மிச்சில், அது இந்த வயதான அந்த மூத்தோர், அந்த மாடு, அவர்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்ன இந்த 3 சொற்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இங்கே மைதிலி அம்மா பேசுனது எனக்கு, இப்படிப்பட்ட பெண்கள் இந்த நாட்டை ஆள்வதற்கு அமைச்சர்களாகவோ மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகவோ அவங்க தான் வரணும். என்னென்னா, அந்த எதிர்காலத்தின் மீதான தன்னம்பிக்கையை உருவாக்குகிறவர்கள் தான் நமக்கு வேணும். சலிப்புன்னு பேசுகிற எந்த உறவுகளையும் நீங்கள் கிட்டத்தையே சேர்க்காதீங்க. நீங்களும் புதிய மனிதர்களாக உட்காரணும். ஒரு அலுவலகத்தில் உட்கார்ந்தாலும் சரி, வரவங்களையும் புதிய மனிதர்களாக வரவேற்கணும். அதை விட்டுட்டு அவங்க நம்ம தலையில் சுமையை சுமத்த வந்தாங்கன்னா அனுமதிக்காது. வந்த வேலையை பேசுங்க. நான் என் கதையை பேசுனா அப்புறம் உங்களுக்கு தாங்காது. அதனால் அவங்க அந்த பேசும்போது அதில் அவ்வளவு வாழ்வியலுக்கு, நிகழ்காலத்து அசைவுகளுக்கான அவ்வளவு மருத்துவ சிந்தனைகள் இருந்தன. முத்து ரத்தினம், அது முத்து ரத்தினம் போல தான் பேசிச்சு. ரொம்ப அது என்ன சொல்லணுமோ அதை மிகையில்லாமல் சொல்லி அழகுபடுத்தினாங்க. அதுபோல் ஐயா அவர்களும் அதேபோல் இங்கே பேச மாட்டேன் என்று சொன்னாலும் கூட நம்மையெல்லாம் பேச வைத்து கொண்டிருக்கிற ராஜாவுக்கும்
உலக உயிர்களின் சார்பாக நான் நன்றி சொல்லுகிறேன். பணம் கிடைக்கலாம் எல்லோருக்கும், அது அவருடைய சொந்த பணம் அல்ல, இவருடைய சொந்த பணம் அல்ல. ஆனால் அதை நாங்கள் அடுத்த தலைமுறை வாழையடி வாழையாக வாழத் துடிக்கின்ற அந்த வாழ்வியல் அழகை அசைவு செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று இத்தகைய நல்ல மனிதர்களை தேடி அவர்களிடம் நீங்கள் எவ்வளவு வேணுமோ வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நம்புகிறோம் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கைக்கு என்னுடைய நன்றியை தந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது 2000 வெளியிட்டேன். லட்சக்கணக்கான பிரதிகள் விற்ற ஒரு நூல். இது ஆண்களும் பெண்களும் நட்பாக இருக்கலாம். இந்த பொண்ணுடைய காலம் காதல் காலம் அல்ல, அது நட்பு காலம். அதனால தான் அந்த பாப்பாவுக்கு நான் இதை கொடுக்குறேன். இதிலேருந்து சில கவிதைகள் மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறேன். ஆண் பெண் நட்புன்னு சொன்னேன். பேருந்து நிறுத்தத்திற்கு சற்று தள்ளி நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள். பேருந்து நிறுத்தத்திலேயே நின்று பேசுகிறவர்கள் காதலர்கள். பொய் சொல்ல வைக்கும் காதல், பொய் சொன்னதையும் சொல்ல வைக்கும் நட்பு. காதலனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தேன். நண்பனோடு பேசிக்கொண்டிருக்கையில் தாவணியை சரி செய்தான். அண்ணனை விடவா உசத்தி நண்பன் என்று கேட்டாள் அம்மா. நண்பனை விடவா உசத்தி உன் நண்பன் என்று கேட்டாள் அம்மா. உன்னை விடவும் என்றேன் நான். கணவனும் மனைவியுமாக மாறி குழந்தை பெற்ற பிறகு கூட இந்த நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக சிந்தித்தேன். அதில் ஒரு காட்சி சொல்கிறேன். எனக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஓடோடி வந்த கணவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான். மனைவி முகம் போல இருக்கா, என் முகம் போல இருக்கா என்ற தேடல் மட்டும்தான் அவனுக்கு. ஆனால் அந்த பெண் சொல்கிறா, எனக்கு குழந்தை பிறந்த செய்தி கேட்டு ஓடோடி வந்த கணவன் குழந்தையின் முகத்தை பார்த்தான். நண்பா, நீ என் முகத்தை பார்த்த. இந்த பிரசவ வேதனையில் 1000 வலிகளை சுமந்தாயா தாயே என்று ஒரு 1000 தாய்களுடைய பண்பாட்டை சுமந்தவன் தான் ஒரு சிறந்த நண்பனாக இருக்க முடியும். அதையே சுண்டக்காட்சி 2 வரிகளில் சொன்னேன். என்னை தாயாக்கியவன் நண்பன், என்னை தாயாக்கியவன் நண்பன், எனக்கு தாயாகியவன் நண்பன். என்னை தாயாக்கியவன் கணவன், எனக்கு தாயாகியவன் நண்பன் என்று எழுதினேன். அந்த நூலைத்தான் என் மகளுக்கு பரிசளிக்கிறேன். என்னை மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டிலும் தமிழை ஒரு மடைமாற்றிய கவிஞன் பாரதி. அவனுடைய வாழ்வியல் அழகுகளை சுமந்த நூலை மகா கணபதிக்கும் டயானா அவர்களுக்கும் பரிசளிக்கிறேன். இனி தமிழின் நேரம். ராமச்சந்திரன் ஐயாவின் உரை.